தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீதிமான்களின் நிலை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 வாக்கியம் சொல்கிறது, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுபாக்கப்படுவோம். அன்றுவாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத வேளையில் இருக்கும் என்று திடன் வருகிதமாய் பற்றின ஓமையை புரிந்து கொள்கிறோம். அப்பொழுது நீதிமான்களின் நிலை என்னவென்று பார்ப்போம். ஒன்றாக தூங்குகின்றவராக இருந்தாலும், ஒன்றாக வேலை செய்ய இருந்தாலும், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இயேசுவில் தங்கள் இரட்சிப்பை காத்து கொண்டவர்கள் மட்டும் மீட்டு கொள்ளப்படுகிறார்கள் என்று லூக்காலே நாம் வாசிக்கிறோம். இரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் உரியது. அவரவர்தான் பொறுப்பு. பிலிப்பியர் 2:12, ஒருவர் ரட்சிக்கப்பட அந்த நபர்தான் பிரயாசப்பட வேண்டும். ஒருவருக்காக மற்றவர் நீதியை, பரிசுத்தத்தை, தேவகுணத்தை தர முடியாது. திடீரின் வருகை போல எதிர்பாராத வேளையில் கர்த்தரின் வருகை இருக்கும். அப்பொழுது கர்த்தர் மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மீது வருவதை பூமியில் உள்ள அனைவரும் காண்பார்கள். மத்திய 24 வாசிக்கிறோம். அப்பொழுது மரித்த நீதிமான்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். உயிரோடு இருக்கும் நீதிமான்கள் மறுபாக்கப்படுகிறார்கள். கர்த்தரின் வருகையிலே நீதிமான்கள் மட்டுமே உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். லூக்கா 14 வாசிக்கிறோம். திருடனை போல் எதிர்பாராத வேளையில் கர்த்தர் வரும்பொழுது நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுவே பரிசுத்தவான்கள் மற்றும் உயிர்த்தெழுகிற முதலாவது உயிர்த்தெழுதல் ஆகும். வெளிப்படுத்தல் 20:6, கிறிஸ்துவின் இரட்சிப்பிலே வாழ்ந்து அவருடைய வருகையிலே நீதிமான்களாய் உயிர்த்தெழவும் மறுபாக்கப்படவும் யாவரையும் கிறிஸ்து அன்புடன் அழைக்கிறார். நமக்காக காத்து கொண்டவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் முறை பாவமில்லாமல் தரிசனமாவார். இதுவே அவர் வருகையிலே நீதிமான்கள் நிலை. நம்முடைய நிலை என்ன? நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையிடம் நாம் வாழ்வோம். அந்த நம்பிக்கையை தேவன் தாமே உங்களுக்கு தருவாராக. இந்த நாள் செய்தியை கேட்ட உங்களையும், பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.